முருகனை வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஐடென்டிட்டியாக எடுத்திருக்காங்க, பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியாக எடுத்திருக்காங்கன்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். ஏற்கனவே முருகருக்கு விபூதி அழிச்சிட்டாங்க. இப்போ ஒரு அரசியல் தலைவர் சீமான் சொல்கிறாரு, இது மாயம் செய்யும் பாட்டேன் முப்பாட்டேன் அப்படின்றாரு. நம்ம ஒரு குடியில் பிறந்த மாதிரி. வெற்றிமாறன் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். ஓகே, ஆனால் எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தான் எனக்கு தெரிஞ்சு விளைவில் இருக்குது. இவர் கொடுக்கக்கூடிய கதைக்கு இவர் நடிக்க ஒப்புத்துக்கொள்வார்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? தமிழ் முருகன் அப்படின்னு படம் எடுக்கிறாங்கன்னா அரபிக் அல்லா, ஹீப்ரூ யெகோவா அப்படின்லாம் படம் எடுப்பாங்கல்ல. இங்கே நாங்கள் முருகனை கொண்டாடுற அளவுக்கு நார்த் இந்தியன்ஸை முருகன் கொண்டாடலை, அப்போ இது எங்களுடைய கடவுள் தாங்கிற ஒரு பாயிண்ட்டை இவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் அஜித் படத்தில் வர பாடல்லையும் சீமான் பேசுனது வச்சு தான் இன்றைக்கி முருகனுக்கே ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பை தி பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பற்றின அரசு கொடுத்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் ஏகே வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஜெயகிருஷ்ணன் சார். இப்போது கடவுளை வைத்து அரசியல், இப்போ பார்த்தீங்கன்னா முருகர் தான் வந்து ஒரு 5-6 வருஷமாகவே இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முருகர் தான் வந்து டாக் ஆஃப் தி டவுன், டாக் ஆஃப் தி தமிழ்நாடு அவர் தான் இருக்கார். ஏன்னா அந்த கருப்பர் கூட்டம் இவங்களை செயல்பட்ட செயல்பாடு, கந்த சஷ்டியை பற்றி பாடிய அந்த ஆபாசமான பாடல், அதுக்கப்புறம் வேல் யாத்திரை, அவர் திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்கள், திருச்செந்தூர் அறுபடை வீட்லேயும் கூட்டம் அதிகமான சூழ்நிலை, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து தெலுங்கில் ஒரு படம் வந்து முருகன் அப்படின்னு ஜூனியர் என்டிஆர் பண்ணுறாரு. அதுக்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழ் முருகன் அப்படின்னு வெற்றிமாறன், அவர் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும், அவரோட சிந்தனை என்னென்ன எல்லாத்துக்கும் தெரியும். அவரும் தனுஷும் இணைந்து இந்த படத்தை எடுக்க டீசர் காலில் விட்டுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இப்போது இவங்களுக்கு வந்து அரசியலில் வந்து பேசுபொருள் வந்து இவங்களுக்கு கம்மியாயிடுச்சு. முன்னாடி மொழியை வச்சு நம்ம பண்ணுற அரசியலை பார்த்தோம், நிலத்தை வைத்து பண்ணக்கூடிய அந்த அரசியலை பார்க்குறோம், அப்புறம் இனம் சார்ந்த அரசியல் பார்க்குறோம். இது எதுவுமே எடுபடலை. மொழின்றதாக இருந்தாலும் சரி, இனம் இருந்தாலும் சரி, இல்லை வந்து நிலம் சார்ந்த நார்த்து சவுத்து டிவைட்னாலும் சரி, எதுவுமே எடுபடாத பொழுது இன்றைக்கி அவங்க வந்து இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. தெய்வம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தான் இதை பண்ணுறாங்க. இப்போ தெய்வங்களை வந்து நீங்கள் வந்து கீழே இறக்கி, ஒரு மனுஷனாக கீழே இறக்கி, அந்த மனுஷனையும் வந்து ஒரு நிலத்துக்கும் ஒரு மொழிக்கும் ஒரு இனத்துக்கும் ஒரு அடையாளமாக காட்டி இருக்கிற ஒரு சொசைட்டியை வந்து பிளவுபடுத்தக்கூடிய ஒரு நோக்கம், அதுதான் அவங்களுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவை சக்ஸஸாக வந்து முருகன் அப்படின்ற விஷயத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா முருகன் அப்படின்னு சொல்லும் பொழுதே முருகு என்றால் அழகு அப்படின்னு சொல்கிறதுலேருந்து நம்மளோட தமிழ் இலக்கியங்கள் வந்து முருகனை வந்து பலவிதமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஒரு நக்கீரராக இருக்கட்டும், இல்லை அருணகிரிநாதராக இருக்கட்டும், இல்லை பலப்பட்ட இலக்கியங்கள் பரிபாடல்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து முருகனை, தொல்காப்பியத்தில் குறிஞ்சி நிலத்திற்கு வந்து முருகனை வந்து ஒரு கடவுளாகவும் வைத்து ஒரு தமிழ் கூறும் நல்லுலகமாக இருக்கிறதுனால அந்த வந்து முருகனை வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஐடென்டிட்டியாக எடுத்திருக்காங்க, பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியாக எடுத்திருக்காங்கங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். இதில் வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க, ஒரு தெலுங்கில் வந்து இவங்க எடுக்கிறாங்க. அதனால் அதில் என்ன விஷயம்னா, எனக்கு தெரிந்து இது சாதாரணமாக போயிருக்கும். அவங்க வந்து பார்ன் இன் நார்த் அண்ட் வர்ஷிப் இன் சவுத் அப்படின்ற விஷயத்தை டேக் லைனாக வந்து அது போஸ்டர்ஸில் இல்லை, பட் ஃபிட் பண்ணும்போது அது போட்டனால அந்த வார்த்தைகள் தான் ஒரு மிகப்பெரிய அரசியலை துவக்கி இருக்குதோ அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் இல்லை, கண்டிப்பாக நம்ம வந்து முதல்ல தெய்வங்களை வந்து தெய்வங்களாக ஒரு ஆன்மீக ரீதியாக தத்துவார்த்தமான ஒரு விளக்கம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிற அழைப்பில் இருந்தால் கூட, முதல்ல தெய்வங்கள் வந்து அந்த ஒரு அனாதி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்தம் இல்லாதது, ஆதி இல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடிய தான் ஒரு தெய்வம். அது ஒரு தத்துவார்த்தமான ஒரு விளக்கம், ஒரு பிரம்மன் அப்படின்ற விஷயத்துலேருந்து அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு படிநிலையாக ஒரு தத்துவார்த்தமாக கீழே இறக்கி நம்ம வந்து ஒரு பக்தி கல்ட்டு அப்படின்னு இப்போ ரீசெண்டாக 15-16 செஞ்சுரிக்கு அப்புறம் வந்தாலும் வழிபாடு கூடிய தெய்வங்களை நாம் வந்து நம்ம கற்பனைக்கு உண்டாமல் தான் வச்சுருக்கோம். யாரும் வந்து சிவனை பார்த்தது கிடையாது, முருகனை பார்த்தது கிடையாது, விநாயகரை பார்த்தது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டோன்னா இவங்க வந்து அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணலாம். இப்போ விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் அவதாரம்னு இருக்குது. அவர் வந்து அவதாரம் எடுத்திருக்காரு, 9 அவதாரம் எடுத்திருக்காரு, 10வது அவதாரம் கல்கி அவதாரம். சிவன் அவதாரம் எதுவுமே எடுக்கலை. ஆனால் அவர் திருவிளையாடலாக தன் பக்தர்களை வைத்துக்கொண்டு அந்த ஒரு லீலைகளை நிறுத்ததா அப்படின்றத பார்க்குறோம்.
பட் ஒரு விநாயகரோ ஒரு முருகனோ இல்லை சரஸ்வதியோ பிரம்மாவோ மற்ற எந்த கடவுள்களாக நீங்கள் இருந்தால் கூட ஒரு அவதாரம் அப்படின்ற ஒரு இதில் இல்லை, ஒரு புராணம் அப்படின்ற அந்த ஒரு இது நிலையில தான் நிற்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் முருகனை வந்து ஒரு அந்த தெய்வம் அப்படின்ற இதுலேருந்து நீங்கள் கீழே இறக்குறீங்க. சினிமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு முருகனை பற்றி கதை எடுக்கிறது, ஒரு படம் எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் எடுத்திருக்கோம், திருவிளையாடல்லேருந்து கந்தன் கருணையிலேருந்து பல சரஸ்வதி சபதம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, எதை நீங்கள் வந்து உயர்வு நெகிழ்ச்சியாக சொல்லணும், ஒரு விஷயத்தை அப்படியே சொல்லாமல் ஒரு சினிமேட்டிக்காக சொல்லணும், கொஞ்சம் உயர்த்தி சொல்லணுன்ற பட்சத்தில் அதை அப்படியே உருவகத்தை மாற்றி உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லும்பொழுது தான் இங்கே வந்து பிரச்சனையே இல்லை. எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா டீசர் பார்த்துருக்கோம், எல்லாமே பார்த்தோம். இந்த டீசரில் வந்து ஒரு யானை மேலே வந்து ஒரு ஒரு உருவம் வருது, அது அநேகமாக முருகன் இல்லை தனுஷாக தான் இருக்கணும், ஒரு பெரிய போர் படை. இவங்க வந்து இப்படி பார்த்து இவங்க என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு படையின் தலைவராக முருகரை அப்படின்னு கொண்டு வர போகிறாங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய படங்கள்லாம் ஔவையார் போன்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யானைக்கு திருநீர் இருக்கும், எல்லாமே வந்து திருநீரோட முருகர்லாம் வருவாங்க. இவங்க வந்து முருகரை வந்து பெருசாக காட்ட மாட்டேங்கிறாங்க, அது ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் முருகர் இருக்கிற மாதிரி, தனுஷ் இருக்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, அவசரமாக ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது அந்த இதில். ஸோ இதில் வந்து அவங்க விபூதி, ஏன்னா ஏற்கனவே நம்ம பேசின விஷயம், திருவள்ளுவருக்கு விபூதி அழிச்சிட்டாங்க, அதே மாதிரி வள்ளலாருக்கு விபூதி அழிச்சிட்டாங்க. ஸோ இது மாதிரி விபூதி அழிச்சும் போது முருகருக்கும் விபூதியை அழிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த டீசரில் பார்க்கப்படுதுன்னு எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே முருகருக்கு விபூதி அழிச்சிட்டாங்க. இப்போ ஒரு அரசியல் தலைவர் சீமான் சொல்கிறாரு, எது மாயோன் செய்யும் பாட்டேன் முப்பாட்டேன் அப்படின்றாரு, நம்ம ஒரு குடியில் பிறந்த மாதிரி. அப்பயே வந்து முருகனை வந்து விபூதியெல்லாம் அழிச்சிட்டு முறுக்கு மீசை வச்சு ஒரு வேலை வச்சு ஒரு வந்த படம்லாம் பார்த்தோம், ஏஐ ஜென்ரேட்டட் படம்லாம் பார்த்தோம். ஸோ இவங்களுடைய அஜெண்டாவே அதுதான், ஒரு 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 தெய்வத்தை எப்படி முதல்ல அழிக்கணும் அப்படின்னா அவங்க அந்த அடையாளத்தை முதல்ல சிதைக்கணும். என்ன அடையாளமாக காணப்படுகிறது அப்படின்றா முதல்ல வெளிப்புற அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த நீங்கள் சொன்ன அந்த நெற்றியில் இருக்கக்கூடிய திருநீர் திருமண் அப்படி போன்ற அடையாளங்கள், ப்ளஸ் அதை தவிர இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் சொல்லக்கூடிய அந்த ஒரு மாலை ருத்ராட்சம் வேல் அந்த மாதிரி ஒரு அடையாளங்கள், இதெல்லாம் ஃபஸ்ட்டு புற அடையாளங்கள்லாம் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உருவ அடையாளங்கள்லேருந்து ஒத்தொத்தராக வந்து நீக்கிட்டு இவங்க வந்து அந்த இந்து மதத்துலேருந்து ஃபுல்லாக தனியாக பிரித்து ஒரு கல்ட்டாக எடுத்துன்னு போனோன்னு பார்க்குறாங்க. இப்போ எப்படி இந்த சாய்பாபா கல்ட்டுன்னு அப்படின்னு தனியாக வந்ததோ அந்த மாதிரி முருகன் கல்ட் வர்ஷிப்ன்ற மாதிரி இவங்க எடுத்துன்னு போகிறாங்க. வள்ளலாருக்கு அப்படி தான் நடந்தது. வள்ளலார் வந்து அவருக்கும் இந்து மதத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அவர் வந்து இந்து மதத்தை எழுத்து தான் வந்து அவருடைய விவேகானந்தருக்கு இது மாதிரி சொல்லப்பட்டது, விவேகானந்தர் அது மாதிரி சொல்லப்பட்டது. அது மாதிரி வள்ளலாருக்கு இப்போ போன டிஎம்கே அரசாங்கத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணி ஒரு புக்கெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து உள்ள வரத்துக்கு வந்து என்னென்னா ஒன்று அடையாளத்தை சிதைக்க வேண்டும், அப்படி தான். இப்போ இந்து அப்படின்ற ஒரு அடையாளத்தை திருவள்ளுவருக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக சிதைச்சு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சும் போது திருவள்ளுவர் எப்படி இருந்தார், இப்போ திருவள்ளுவர் எப்படி இருக்கார். இப்போ திருவள்ளுவர் கோயில் இருக்குது, இல்லைன்னா அது இல்லைன்னு இருப்பாங்க, கோயில் இல்லைன்னா கோயில் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க விஷயம். இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகல அவங்களுக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ திருக்குறள்லேருந்து ஒரு 1008 உதாரணம் காட்டுறோம். இந்த மாதிரி வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு இந்து தான், அவர் இந்து மத நம்பிக்கை சார்ந்து தான் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு குறள் இருக்குது அப்படின்ற காட்டும்பொழுது அவங்களால பதில் சொல்ல முடியல. நெக்ஸ்ட்டு அப்போது வள்ளலாருக்கும் அதே மாதிரி சொல்லும்போது பதில் சொல்ல முடியல. இப்போ உடனே முருகன் எடுத்திருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க, அந்த பார்ன் இன் த நார்த்து வர்ஷிப் இன் த சவுத் அப்படின்றத கூட உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தெய்வங்கள் வந்து எங்கே பிறந்தாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ராமர் அயோத்தியில் பிறந்தார், கிருஷ்ணர் மதுராவில் பிறந்தார் அப்படின்னு சொல்ல முடியும். பார்வதி தேவி இமயமலையில் பர்வதராஜனுக்கு பிறந்தாங்க, இங்கே மீனாட்சி தேவியாக வந்து இங்கே மலையத்துவச்ச மன்னனுக்கு பிறந்தாங்க அப்படின்னு நம்ம ஒரு புராணம் கதைகள் இருக்குங்கிறனால நம்ம இது பண்ண முடியும். ஆனால் இந்த முருகன் விநாயகர் அப்படிலாம் எங்கே தோன்றினார், முருகன் அண்ணனா விநாயகர் அண்ணனா இல்லை அவர் தம்பியா அப்படின்ற அந்த இதுலேருந்து அந்த ஒரு ஒரு சொல்கிறது அந்தனா ஒரு எங்கெல்லாம் டிவிசிவாக எங்கெல்லாம் பிரித்து விடலாமோ ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கோம், அந்த நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரி முதல்ல பிளவுபடுத்துறது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர், ஓகே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தான் எனக்கு தெரிஞ்சு விளைவில் இருக்குது. ஏன்னா ரஜினிகாந்த் போன்ற அந்த ஆன்மீக வழியில் வராரு. அவர் பூர்வீகம் தெலுங்கு இல்லை, அவர் தமிழ் கிடையாது, அது கரெக்ட். பட் இருந்தாலும் திருவண்ணாமலை போன்ற இடங்கள்லாம் போறாரு வராரு, விபூதிலாம் அடிச்சு திருவண்ணாமலை ஃபுல்லாகவே இப்போ தெலுங்கர் தான் வந்துட்டு இருக்கு. ஆமாம், அது ஒரு விஷயம், அது மாறிட்டு இருக்கு. திருப்பதி மாதிரி அதுவும் மாறிட்டு இருக்கு. அது மாதிரி இப்போ வந்து இங்கே போயிட்டு இருக்கும் போது இவர் இடதுசாரி, இவர் கொடுக்கக்கூடிய கதைக்கு இவர் நடிக்க ஒப்புத்துக்கொள்வார்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பிஸ்னஸ்னு வரும்போது எல்லாருமே ஒரே இப்போ சாதி தாங்க. இங்கே வந்து நம்ம வந்து உணர்வுபூர்வமாக நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பிஸ்னஸ் மேன் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளே பார்த்தீங்கன்னா
அவங்க தனியாக தொழில் வச்சுருப்பாங்க. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள டீலிங் தனியாக போயிட்டுருக்கும். ஸோ அதனால் இதை வந்து அந்த ஒரு உணர்ச்சி பொங்கி பார்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. சில பேர் இருக்காங்க அது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அடையார் ஆனந்த பவன் ஓனர் வந்து பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசினான்னா அடையார் ஆனந்த பவனுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரமாக நிற்கிறவனு இருக்கான். இல்லை வெக்கம் இல்லாமல் போயிட்டு அடையார் ஆனந்த பவன் மிக்சர் தான் சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்றவனு இருக்கான். ஸோ அதை பற்றி அந்த பிஸ்னஸ்ஸு ப்ளஸ் இந்த உணர்ச்சியை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கூடாது. அப்படி அந்த உணர்ச்சி பூர்வமாக மக்களை தூண்டுறது தான் இந்த அரசியல்வாதிகளோட வேலை, இவங்களோட வேலையே அதுதான். ஸோ அதுலேருந்து நம்ம வெளில வந்துட்டு நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தனுஷ் தெலுங்கர் இவர் வந்து இடதுசாரி இப்போ இவங்க ஏதோ பிஸ்னஸ்க்காக தான் எடுக்கிறாங்க, கண்டிப்பாக ப்ராஃபிட் நோக்கி தான் எடுக்க போகிறாங்க. இதில் வந்து ஒரு கான்ட்ரவர்சரி வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மேன்மேலும் அதோடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய பிஸ்னஸோடைய ப்ரொபகேண்டா வந்து இன்னும் எடுத்துன்னு போகிற மாதிரி ஆகும், அவ்வளோதான். பட் திருப்பி உங்கள் மூல கேள்விக்கே வரேன். நீங்கள் இப்போ ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ இன்றைக்கி வந்து என்ன தமிழ் முருகன் அப்படின்னு படம் எடுக்கிறாங்கன்னா, நான் என்ன கேட்குறேன், அப்போ வந்து அரபிக் அல்லா, ஹீப்ரூ யெகோவா அப்படின்லாம் படம் எடுப்பாங்களா? இல்லை, அது எடுப்பாங்க. எனக்கு என்ன பயம்னா, தமிழ் ஜீசஸு, தமிழ் நபிகள் நாயகம் அது மாதிரி கூட இவங்க ட்ரை பண்ணலாம். ஜீசஸை வந்து தமிழ் ஆக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் ஜீசஸ் வந்து ஜீசஸ் சகஸ்ரநாமம் இருக்குது, சுப்ரபாதம் காயத்ரி இருக்குது, ஜீசஸ் சுப்ரபாதம் இருக்குது, ஜீசஸ் பாத யாத்திரை இருக்குது, ஜீசஸ் ரத சேவை இருக்குது, எல்லாமே இருக்குது. அது வந்து ஆக்கிட்டாங்க. அதுதான் மிஷனரியோடைய வேலையே அதுதான். அவங்கள வந்து ஒரு பண்பாட்டை சிதைக்க வேண்டும். அந்த மெக்கேலேயோடைய ஓப்பனிங் நோட்ஸ் ஆன் அபவுட் த எப்படி நான் வந்து உள்ளே ஓடுறணும் அப்படின்ற அவருடைய எண்ணத்தை நீங்கள் பண்ணும் பொழுது அவர் சொல்ல வேண்டியதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க, ஒரு பாகுபாடும் இல்லை. ஸோ வந்து இவங்க இந்த ட்ரெடிஷன் கஸ்டம்ஸை, இந்த பிலீஃப் சிஸ்டம்ஸை நம்ம வந்து குலைக்கிற விதத்தில் தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும்னு சொல்லக்கூடிய அதே மெக்கேலாவுடைய தத்துவத்தை தான் இவங்க வந்து உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸை ஒன்றா நீங்கள் பிரேக் பண்ணணும், இல்லாட்டி எம்ப்ரேஸ் பண்ணி உங்களுடைய இதை எடுத்துகிட்டு வரணும். இது ரெண்டு விதத்துலையும் பண்ணுறாங்க. இப்போ முருகருக்கு நடக்கிறதும் அதுதான். நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, முருகன் வந்து ஒரு ஒரு குறுநில மன்னன், என்னுடைய முப்பாட்டன், ஒரு குறிஞ்சி மலை தலைவன், அந்த மக்களுக்கு உண்டான தெய்வம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு வந்து முருக வழிபாடே வந்து எப்படி அந்த சாய்பாபா கல்ட்டுன்னு ஏற்கனவே சொன்னனோ அந்த மாதிரி முருக வழிபாடு செப்பரேட்டு, ஹிந்துயிசம் இஸ் செப்பரேட் திங், இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அளவுக்கு நிறுத்தி வந்துன்னு வச்சுடுவாங்க. பண்ணாங்கன்னா அப்போ அந்த முருகர் கல்ட்டை வச்சுக்கிட்டு இவங்க வந்து பாலிடிக்ஸ் ஆரம்பிப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க திருப்பரங்குன்றம் வந்து முருகருடைய இது கிடையாது, அது வந்து சமஸ்கிருத ஆகம சனாதன உடைய ஒரு கருத்து உருவாக்கம், நம்மளுடைய முருகர் வேற, இவங்களுடைய முருகர் வேற. இப்பயே சொல்லிட்டாங்க, ஸ்கந்தர் வேற, சுப்பிரமணியன் வேற, கார்த்திகேயன் வேற. இதில் வேற பழனி மலையில் இருக்கிறது வந்து முருகனே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அறிவாளி, ஒரு ஜீசஸ் மாதிரி. திருப்பதியில் இருக்கிறது முருகர் வேறு சொல்லுறாங்க. திருப்பதியில் இருக்கிற ஒரு முருகர் பழனி மலையில் இருக்கிற முருகர் கிடையாது, அவர் வந்து வேற ஒரு இதுன்னு சொல்லிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சிதைக்கணும். முதல்ல போயிட்டு ஒரு ஊடுருவி சிதைக்கணும். அந்த சிதைக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. திஸ் இஸ் ஃபண்டட் பை ஆல் தீஸ் மிஷனரி அண்ட் அதர் பொலிட்டிக்கல் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸு, ஆன்டி ஹிந்து, ஆன்டி நேஷ்னல். இப்போ நம்ம பேசுகிறோம், இதை மீறி நம்ம இன்னும் கொஞ்சம் மேலோட்டமாக நம்ம பேசுகிறோம். இதை தவிர இன்னும் ஆழ்ந்து பேசுகிறோம்னா நம்ம டீப் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் பற்றி தான் பேசணும். இப்போ வந்து த வார் இஸ் நாட் பிட்வீன் டூ நேஷன்ஸ் ஆன் ஒரு கன்வென்ஷனல் வார் கிடையாது. இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் வார், இட்ஸ் அ கல்ச்சுரல் வார், இட்ஸ் அ ரிலீஜியஸ் வார். உன்னுடைய பண்பாட்டையும், உன்னுடைய பாரம்பரியத்தையும், உன்னுடைய மொழியையும், உன்னுடைய இதிலையும் சிதைக்கக்கூடிய விஷயத்தில் ஊடுருவி பண்ணுறது தான் இந்த டீப் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து குறிப்பாக திராவிட கழகங்கள் வந்தப்புறம் அவங்க வந்து பல்வேறு நிகழ்வுகளில் கடவுளை வந்து அது கடவுளோட அந்த பிம்பங்கள், அவங்களோட நம்பிக்கைகள் இதையெல்லாம் சேர்த்து கொண்டே இருக்கின்றார்கள். குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா வந்து கருணாநிதி வந்து அந்த வாதாபி கணபதி அந்த பாட்டை வச்சு அவர் வாதாபியில் தான் வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. விநாயகர் கொண்டு வந்தாங்க அப்படி சொல்லப்பட்டு, அப்புறம் தமிழகத்தில் பலரும் இந்து அமைப்புகள் இல்லை விநாயகர் வழிபாடு என்பது தமிழகத்தில் பெரிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லை, திருமுருகாற்றுப்படை போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஔவையாரே வந்து விநாயகர் அகவல்லாம் பாடியிருக்காங்க. ஸோ அதுக்காக இதுக்கும் பல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தின் ஆதி காவியமாக சொல்லப்படக்கூடிய தொல்காப்பியத்திலும் இந்த மாதிரி முருகர் வழிபாடு, விநாயகர் வழிபாடெல்லாம் இருக்குன்ட்டு அகத்தியர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இலக்கியங்கள்லாம் ஒரு பக்கம் சொன்னாலும் இந்த இலக்கிய சிதைப்பு வந்து ஒரு பக்கம் நடந்திருக்கு திராவிட கழகங்கள் மற்றும் மிஷனரிகள். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இவங்களுடைய பிரச்சனையே வந்து டிவிசிவ் பாலிட்டிக்ஸ் தான். ஏற்கனவே வந்து ஒரு நார்த்து சவுத்துன்னு அப்படின்னு ஒரு எடுத்துருக்காங்க. ஆரியன் டிராவிடியன் தியரி, நார்த்து சவுத்து டிவைடு, சான்ஸ்கிரிட் தமிழ் அப்படின்ற அந்த ஒரு
டிவிசிவாக இது வேறு அது வேறுன்னு எடுத்தபோது இங்கே ரிலீஜன் பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. ஒரு ஹிந்துவிசம் பொறுத்த வரைக்கும் கிடையாது. இங்கேயும் ராமர் கோயில் இருக்குது, அங்கேயும் ராமர் வழிபாடு இருக்குது. இங்கேயும் கணபதியை வழிபடுறாங்க, அங்கேயும் கணபதி, இங்கேயும் சிவன், அங்கேயும் சிவன். இதில் வந்து இந்த முருகனை பிடிச்சிட்டாங்க. இங்கே நாங்கள் முருகனை கொண்டாடுற அளவுக்கு நார்த் இந்தியன்ஸை முருகன் கொண்டாடலை, அப்போ இது எங்களுடைய கடவுள் தாங்கிற ஒரு பாயிண்ட்டை இவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் நார்த் இந்தியாலையும் வந்து ஸ்கந்தன் அப்படின்ற இடத்துல கோயில் இருக்குது. அங்கே வந்து முருக வழிபாடு, ஸ்கந்த புராணமே வந்து முதல்ல சமஸ்கிருதத்தில் அந்த ஒரு எழுதப்பட்டது தான் இவங்களுக்கு தெரியல, அது வேறு விஷயம். ஸோ அந்த டிவைடை பிடிச்சிட்டாங்க. அந்த டிவைடை இன்னும் ஃபர்தராக எடுத்துன்னு போகிறதுக்கு உண்டான காரணியாக தான் இன்றைக்கி வந்து முருகன் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வாதாபிலேருந்து இப்போ வந்தவர் தான் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து தெய்வத்தை நாளைக்கு வந்து இப்போது இதே மாதிரி நீட்டுக்கிட்டே போனால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது நரசிம்மர் வந்து அந்த சைடு ஹவுபிலவத்தில் பிறந்தார். ஸோ அவர் வந்து ஆந்திர பிரதேஷுக்கு சொந்தக்காரர். இங்கே ஆஞ்சநேயர் வந்து அந்த சைடு கர்நாடகா சைட்லேருந்து தான் வந்தார். ஸோ அவர் வந்து கர்நாடகா சொந்தக்காரர் அப்படின்னு கர்நாடகா எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு கொடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆதார் கார்டு கொடுத்துட்டு முருகன் நீங்கள் தமிழ் வாங்கப்பா ரைட்டுப்பாவோ அப்படின்னு பண்ண முடியுமா? இங்கே என்னென்னா எல்லா தெய்வத்திலையும் அந்த நம்பிக்கை சார்ந்த அந்த ஹிந்துயிசம் சனாதன தர்மம் சொல்லக்கூடியது அந்த இமாலயத்திலேருந்து இங்கே குமரி முதல் அங்கே இருக்கிற அந்த இமயம் வரை ஒரே ஒரு கல்ச்சர், ஒரே ஒரு ட்ரெடிஷன், ஒரே ஒரு கஸ்டம். வேறு வேறு இடத்துல நாம் வந்து இப்போ இந்த மகர சங்கராந்தி நாங்கள் கொண்டாடுறாங்கன்னா இங்கே பொங்கல்னு கொண்டாடுறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகையும் சரி, ஒவ்வொரு பருவநிலையத்துக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய விஷயங்களும் சரி, அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து இந்தியா முழுக்கும் ஒரே மத கல்ச்சராக இருக்குது. அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. நீ வந்து அந்த சைடு தனி, இந்த சைடு நான் தனி, இந்த மலைக்கு அந்த சைடு தனி, இந்த சைடு தனின்ற அந்த டிவிசிவ் பாலிட்டிக்ஸ் உடைய இதுதான் வந்து இன்றைக்கி இவங்க ஆரம்பிக்கிறது. இது வந்து எடுப்படாது. எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் எல்லாமே வந்து இந்த 3 விஷயம் மூலமாக தான் வரும். ஒன்று வந்து இந்த சினிமா, இல்லை இந்த அரசியல். திராவிட கழகங்கள் வளர்ந்ததே சினிமாவில் தான், சினிமாவில் தான், சினிமா வழியாக தான். ஏன்னா இங்கே வந்து மக்களை வந்து இந்த சினிமா, அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட் டிவி வந்த பிறகு சேட்டலைட் டிவி அந்த சீரியல், இதை 2 தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாதுன்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து மக்களை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பண்டிகையாக இருந்தால் கூட அன்றைக்கி ஒரு படம், அன்றைக்கி ஒரு பட்டிமன்றம், அன்றைக்கி ஒரு சீரியல், ஏதாவது ஒரு அப்படின்னு படம். ஆமாம், இப்படி வச்சு தான் மக்களை வந்து இதை தவிர மக்கள் யாரும் யோசிக்க முடியாது. இதை தாண்டி எதுவுமே யோசிக்கக்கூடாது. ஒரு ஓமை சொன்னால் கூட நீங்கள் சினிமா வச்சு தான் சொல்லணும். ஓமை ஒரு விஷயம் சொன்னால் கூட இன்றைக்கி அவன் அந்த மாதிரி மீம் போட்டால் கூட எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம். இவ்வளோ நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது பேசும்போது இந்த டீகோடிங் ஆஃப் தமிழ் முருகன் அப்படின்னு பார்த்தா கூட ஒருவேளை அவங்க காட்டக்கூடிய அந்த பெரிய படை, முருகர் யானை மேலே பவனி வருகிறார், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவசரமாக எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. இது படமாக வருமாங்கிறது எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. நம்ம அவங்களுக்கு எதிர்ப்பு ஒன்று காமிச்சிருவோம். அவங்க போஸ்டர் போட்டாலும் நம்மளும் ஒரு போஸ்டர் ஏஐயில் போட்டுருவோம், செலவு இல்லாமல் ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு சாட் ஜிடிபியில் போட்டுருவோம். என்ன வேணால் பண்ணலாம். போட்டாங்க. தனுஷே இல்லை, அதில் தனுஷ்னு பேர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது எனக்கு பெரிய சந்தேகம், திரைக்கு வருமா, எத்தனை வழக்குகளை சந்திக்க நேரிடும் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்ற லெவலில் இருக்காங்க. ஒருவேளை இந்த படம் எடுக்கப்பட்டால், ஏன்னா இப்போ கருப்புன்னு படம் ஓடினால தான் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஐடியா வந்துருக்கு போட்டுருக்கு, எகென்ஸ்டாக எடுப்போம் அப்படின்ட்டு. இந்த முருகனை வந்திருக்கு, கருப்பு படம் ஓடிடுச்சு ஏற்கனவே, சாமி படம் இது மாதிரி ஓட்டிடலாம் அப்படின்ட்டு. ஒருவேளை இது வந்து 6 பட வீடும் முருகருக்கு சொந்தமில்லை அப்படின்ட்டு நிறைய நீங்கள் சொன்னீங்கல்ல திருப்பரங்குன்றோன்ட்டு. ஒருவேளை இவங்களுக்கு தமிழ் கடவுள் முருகன் தான்னா திருப்பரங்குன்றத்துக்கு வந்துருக்கணும் போராட்டத்துக்கு, வரல இவங்க. இப்போது ஒருவேளை இதெல்லாம் பண்ணால் முருகர்லாம் வந்து குன்றின் மேல் இருப்பார் முருகன் நம்ம சொல்லப்படுது, அதெல்லாம் கிடையாது. முருகர் ஒரு படை தளபதி, இதெல்லாம் வேறு முருகன், அது வேறு முருகன் முடிச்சுடுவாங்களோ அப்படின்ற அச்சமும் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஆரம்பிக்கிறதே இந்த சினிமாவில் தான். நான் சொன்ன மாதிரி சினிமா, அரசியல், இது 2 தவிர வேறு எதுவும் இது மூலமாக தான் இந்த கருத்துவாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. நான் இப்போ இது இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னேன்னா, நம்ம இன்னும் வந்து இந்த கர்ணன் படத்தில் வரக்கூடிய அந்த கர்ணன் கேரக்டரை வந்து கர்ணன் கொடைவள்ளல் தான். பட் ஆனால் அதை வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப்பாக ஆக்கினது. அதே மாதிரி ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனில் வந்து கட்டபொம்மனை எஸ் அஃப்கோர்ஸ் அவர் எதிர்த்தாருங்கிறது ஒரு விஷயம். அவர் தெலுங்கு, அவர் எதுக்காக எழுத்தாரு, எட்டப்பன் வந்து போட்டு கொடுத்தான் அப்படின்ற அந்த ஒரு சொல்லாடை வரதுக்கு காரணமே அந்த படம் தான். ஆனால் இப்போ ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா எட்டப்பனுடைய லேண்டில் தான் இவர் போயிட்டு வந்து படையெடுத்து ஒவ்வொரு வாட்டியாக பண்ணும்போது எட்டப்பன் வந்து கம்ப்ளைண்ட் போய் பண்ணுறாரு ஆஷ் துரைக்கு அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் வரலாறு இருக்குது. அதே மாதிரி திருவிளையாடல் அப்படின்ற படத்தை எடுத்தீங்கன்னா கூட பல விஷயங்கள் வந்து திருவிளையாடல் புராணத்தில் இல்லாத விஷயங்கள், பட் கொஞ்சம் எக்ஸாகரேட்டாக சொல்லப்பட்டிருக்கு. பட் அந்த எக்ஸாகரேட்டாக சொல்லப்பட்ட இவ்வளோ வேணியம் பொன்னியின் செல்வன் எடுத்துக்காங்களே, ஆமாம்,
அது ஒரு ஒரு புனைவு நாவல் தான், கற்பனை செய்யப்பட்ட நாவல் தான். நிறைய பேர் அதுதான் வரலாறு அப்படின்னு நினச்சி பேசுகிறவங்க இன்னும் இருக்காங்க அது மாதிரி. ஸோ அதனால் இதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நாளைக்கு ஒரு படம் வந்து அந்த படத்தை வந்து ஒரு ஹிட் ரேஞ்சுக்கு எடுத்துன்னு போனாங்கன்னா அன்றைக்கி முருகனை பற்றி ரெஃபரன்ஸ் கொடுத்தா, இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க, முருகனை பற்றி ரெஃபரன்ஸ் கொடுத்தானா உடனே வந்து இந்த படத்தில் சினிமா பாட்டில் வர அஜித் படத்தில் வர பாடல்லையும் இல்லை வந்து வேற யாரோ சீமான் பேசினது வச்சு தான் இன்றைக்கி முருகனுக்கே ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இவங்களால ஒரு திருமுருகாற்று படையோ கந்தர் அனுபூதியோ கந்தர் அலங்காரமோ மற்ற விஷயத்தை பற்றி முருகனுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியாது, இவங்களால கொடுக்க முடியல, ஏன்னா படிக்கலை நாம. ஸோ படிக்காதனால இந்த சினிமேட்டிக் கான்செப்டில் மோகத்தில் மூழ்கி இருக்கிறதுனால அந்த மோகத்தை வச்சுக்கிட்டு இவங்களுடைய இதை போட்டால் நாளைக்கு வந்து பிறகு போகிற குழந்தை யார் முருகன்னு கேட்டால் அதில் வர பாட்டோ அதில் வர ஒரு பஞ்ச் டைலாகோ அதில் வர ஒரு கேரிகேச்சர் இமேஜோ இதுதான் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மட்டுப்படுத்திட்டு. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி நமக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க அந்த திரைப்படத்தின் மூலமாக. ஆனால் எஸ் பாலச்சந்தர் பொம்மை படத்தோட டைரக்டர் 1963 எடுத்த பஸ்ட் பாலச்சந்தர் அவர் வந்து கடைசி வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் சுதந்திர போராட்ட வீரர் இல்லை, ஒரு கொள்ளைக்காரன் தான் சொல்லிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும். பட் அது படமாக வரல, ஸோ அதை ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிடுச்சு. ஆனால் இது வந்து ஒரு படமாக வந்தனால இதுதான் கரெக்டு உண்மையான சொல்லிச்சு. ஸோ இது மாதிரி வரலாறு திருப்புக்கள் இதெல்லாம் மக்கள் இடத்துல கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த சினிமாவை வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து திணிப்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த நீங்கள் சொன்ன மாதிரி திராவிட கழகம் வளர்ந்ததே சினிமானாலும் சினிமா நடிகர்களாலும் அப்படின்ற பொழுது அந்த கூத்தாடிகளுடைய உலகத்தில் உடைய நீட்சியாக தான் இந்த மற்ற கூற்றுகள் இந்த மாதிரி ஒரு பொய்யான கூற்றுகளை எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு உண்டான ஒரு ஃபவுண்டேஷனை தான் இந்த படத்தை, இந்த படம் வருமா வராதா அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இவங்களுடைய எண்ணம் என்னங்க அப்படின்னு நல்லா தெரியுது. இன்றைக்கி முருகனை வச்சு பேசுகிறாங்க, நாளைக்கு வேறு ஏதோ வச்சு பேசுவாங்க, அப்புறம் இதை கருத்து சுதந்திரம்னு சொல்லுவாங்க, என்னுடைய உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே சமயத்தில் வள்ளுவரை நீங்கள் சொன்னீங்கப்பா, வள்ளுவர் வந்து உலக திருக்குறள் உலக புதுமறைன்னு சொல்கிற வள்ளுவனை வந்து நீ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சுருக்காத, அவன் வந்து உலகத்துக்கே அவன் வந்து சொன்னான்னு சொல்கிற. அதை அப்படி அங்கே வந்து திருவள்ளுவரை பற்றி பேசும்போது மட்டும் இந்த ஒரு அடையாளத்தில் அடைக்கக்கூடாது, அவர் வந்து எல்லாருக்குமே சொந்தம்னு சொல்கிற. ஆனால் இந்த சைடு முருகன் வரும்போது நீ ஒரு அடையாளத்தை திருப்பி அடைக்கிற. ஸோ உனக்கு எது சௌரியமோ அதை நீ பண்ணிக்கிற, உனக்கு எது சௌரியம் இல்லாத ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கோ அதை வந்து இது மாதிரி பேசுகிற. ஸோ இது வந்து ரெட்டை நாக்கு தான், அரசியல்வாதிக்கே உண்டான ரெட்டை நாக்கு உள்ள. எனக்கு கன்வீனியன்ஸ்னால் அந்த மாதிரி பேசுவேன், எனக்கு இதுவாக இருக்குது அப்படின்னா நான் வேறு மாதிரி பேசுவேன்ற மாதிரி இன்றைக்கி முருகன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு. அவர் என்றைக்கு சூரசம்ஹாரம் பண்ண போகிறாருன்னு தெரில, அவ்வளோதான். கண்டிப்பாக சார், நேரத்தை ஒதுக்கி போயிட்டு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.